நீங்க ஒண்ட விளங்கிக்கங்க, ஒண்ட விளங்கிக்கங்க. உங்களோட உம்மாவை நீங்க விரட்டுறீங்களா, உங்களோட வாப்பாவை நீங்க உதைக்கிறீங்களா, நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க, நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே வாப்பாவை வாப்பாவாக விளங்கி, உம்மாவை உம்மாவாக விளங்கி சரியா நடந்துக்கங்க. சில நேரம் சில குடும்பத்தில் அப்பாமார் இருப்பாங்க, சில குடும்பத்தில் அப்பாமார் இருப்பாங்க. நீங்க பெத்தெடுத்த புள்ள, உங்களோட புள்ள சில நேரம் உங்களை விட உங்களோட அப்பமாரோட இரக்கமா இருக்கும், உங்களை விட உங்களோட அப்பமாரோட இரக்கமா இருக்கும். உங்களோட அப்பா அந்த புள்ளைய தூக்கி கொஞ்சி விளையாடுகிற நேரம், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, உங்களோட புள்ளைய உங்களோட உம்மா வாப்பமான்னு சொல்லுவோமே, உம்மம்மான்னு சொல்லுவோமே, அவங்க தூக்கி கொஞ்சம் விளையாடுற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்னைய ஏண்ட வாப்பா எப்படி தூக்கி கொஞ்சம் இருப்பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாப்பாமாரை புறக்கணிக்கின்ற, உம்மாமாரை புறக்கணிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன், உங்களோட புள்ளைய உங்களோட வாப்பா கையால தூக்கி கொஞ்சிற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்னைய ஏண்ட வாப்பா எப்படி கொஞ்சிருப்பார். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, பொஞ்சாதிமாரை கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும் தூக்கி வீசிய ஆண் மக்களை அழைத்து சொல்கிறேன், உங்களுக்கு உலகத்தில் ஒரு பொஞ்சாதி அல்ல, ஒரு பொஞ்சாதி அல்ல, 900 பொஞ்சாதியோட வாழலாம், 900 பொஞ்சாதிமார மாத்தி மாத்தி எடுக்கலாம். ஆனா ரெண்டாவது உம்மாவை வாங்கலா, ரெண்டாவது உம்மாவை வாங்கலா, ரெண்டாவது வாப்பாவை வாங்கலா. உலகத்தில் வாப்பா உண்டுதான், உம்மா உண்டுதான். ஆனா பொஞ்சாதிமாறு பலது எடுக்கலாம் சகோதரர்களே, பலது எடுக்கலாம். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பொஞ்சாதிமார கண்டபுறோ உம்மாவை பத்தி உள்ளத்தில் இருக்கிற இரக்கத்தை இறக்கிடாதீங்க, வாப்பாவுக்கு உள்ளத்தில் வச்சிருந்த இடத்தை இறக்காதீங்க. அது இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல, அது ஈமானிய குடும்பத்துக்கு அழகல்ல, மறுமையில் சுவனத்தை எதிர்பார்க்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மையை விளங்குங்கள், தாய்மையை விளங்குங்கள், தந்தைக்குள்ள இஸ்லாத்தில் உள்ள பொறுமதியை விளங்குங்கள். இல்லை என்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடத்த நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பாண்டவர்களே, எனவே ஒரு உம்மா வாப்பாவாக இருக்கிறவங்க தண்ட பிள்ளைக்கும் தனக்கும் உள்ள உறவு என்னன்றதை விளங்கிக்கங்க, அது சுவர்க்கம் கொண்டு போகும். அதே போல பிள்ளைகளாக இருக்கிறவங்க எனக்கும் என்ற உம்மாக்கும் எனக்கும் என்ற வாப்பாவுக்கும் உள்ள உறவு என்னன்றதை விளங்கிக்கங்க. நிச்சயம் இந்த விளப்பம் தான் எங்களை உலகத்தில் உண்மையான ஒரு முஸ்லீமாக, இஸ்லாமிய குடும்ப வரையறையை பேணுகிற முஸ்லீமாக வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாமா மாமா அல்லது மாமி மருமகள் பிரச்சனை, மாமி மருமகள் பிரச்சனை. நேற்றைய தினம் பெற்றோர்களுக்கு நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளுக்கு செஞ்ச அறிவுரை, கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனைவிமார்களாக வாழுகின்ற பெண்மணிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே செய்தி, உங்களுடைய கணவன்மாரை அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், தாயுடைய விரோதியாக ஆக்காதீர்கள், தந்தையின் விரோதியாக ஆக்காதீர்கள், இரத்த உறவுகளின் விரோதியாக ஆக்காதீர்கள். உங்களுடைய கணவனை முடியுமான அளவுக்கு உன்னுடைய தந்தையை மதிக்கின்ற மகனாக நீரி, உன்னுடைய தாய்க்கு பெருநாளைக்கு சாரி வாங்கி கொடுத்து விட்டாயா, எனக்கிட்ட சல்லி தாப்பா, நான் நல்ல ஒரு சாரி வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மருமகள்மார்களாக இருங்கள், மருமகள்மார்களாக இருங்கள். இல்லை என்றால் நீங்களும் நரகம் போவது நிச்சயம், உங்களுடைய கணவனும் நரகம் போவது நிச்சயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மருமகனை தாயை விட்டும் பிரித்தெடுத்திருக்கின்ற மாமிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான், உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். அவனுடைய மருமகள் வந்து உங்களுடைய மகனுக்கு வார மருமகள் இருக்கிறாள் தானே, அவள் உங்களுடைய முகத்துக்கு ஏசினால்
உங்களுடைய உள்ளம் எவ்வளவு நோகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய மகளுக்கு வருகிற மருமகன் உங்களுடைய கன்னத்துக்கு பலார்ந்து ஒரு அரைஞ்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மனநிலையில உங்களோட மகளோட மாமி இருக்கிறாவே, அவ வச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில திருத்தம் வரும், உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அன்பார்ந்தவர்களே, உங்களோட மகன் பொஞ்சாதி, உங்களோட மருமகள் உங்களை எதிர்த்தால் உங்களுக்கு எவ்வளவு மனசு நோகும். அதே நிலையில உங்களோட மருமகனை நீங்க நினைச்சு பாருங்க. மருமகன்கிட்ட சொல்லுங்க, மருமகனே, ஏண்ட மகளுக்காக உம்மாவை எதிர்க்காதே, ஏண்ட மகளுக்காக உண்ட வாப்பாவை எதிர்க்காதே. நீ உண்ட உம்மாவோட வாப்பாவோட நல்ல இரக்கமாக பாசமாக இருந்து சொல்ற மாமிமாராக இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய மருமகன்மார் அவருடைய உம்மா வாப்பாவை மதிப்பாரு, உங்களையும் தலைக்கு மேல வச்சு மதிப்பார். இல்லண்டா இந்த பிரதியீட்டுகள், இந்த பழிவாங்கல்கள் நிச்சயம் நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே சந்திக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள்.